காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பக்திக்கு சாதியோ மதமோ எதுவும் தடை கிடையாது. இந்துக்களுடைய கடவுளை முஸ்லிம் மதத்தவரும் வணங்கலாம், வழிபடலாம். அவருக்காக நாம் அற்புதமான அன்பளிப்பை காணிக்கையாக வழங்கலாம். இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா நாம பல கதைகள்ல பார்த்திருக்கலாம். இந்து கடவுளாக இருந்தாலும் அவற்றையும் முஸ்லிம் மக்கள் மிகவும் அன்பாகவே வழிபடுகிறார்கள். திருப்பதி திருவேங்கடமுடையான் 108 திவ்ய திருப்பதிகளிலே திருப்பதிக்கு மிகச் சிறப்பானது ஒரு இடம் உண்டு. ஏன்னா 12 ஆழ்வார்களும் அந்த திருப்பதியை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். அற்புதமான திருக்கோலம் திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய திருக்கோலம். அங்கே திருப்பதி தேவஸ்தான கமிட்டி பல சேவைகளை பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறது. அதிகாலை முதல் நள்ளிரவு வரை சுப்பிரபாத சேவை என்று வழங்கும், ஆர்ஜித சேவை என்றும் வழங்கும். இதிலே அஷ்டதல பாதபத்ம ஆராதனை என்ற ஆர்ஜித சேவை மிகச் சிறப்பானது. இது செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஆர்ஜித சேவை செயல்படுகிறது. இதற்காக நாம் 3 மாதத்திற்கு முன்பே புக் செய்ய வேண்டும். தம்பதியாகத்தான் அங்கே வந்து அமர வேண்டும். குலசேகர படிக்கும் பங்காரு மண்டபத்துக்கும் நடுவில் ஒரு சிறிய மண்டபத்திலே அமர வைப்பார்கள். சேவார்த்திகளை அமர வைத்து 108 தங்கத்தாலான சொர்ண புஷ்பம் அதை திருப்பதி திருவேங்கடமுடையான பாதத்தின் அவருடைய கமலத்திலே சமர்ப்பிப்பார்கள். இந்த சேவை யாரால் தொடங்கப்பட்டது? நாம நினைக்கலாம் ஒரு இந்து பக்தர் இதை ஆரம்பித்து வைத்திருப்பாரோ அப்படின்னு. ஆனால் ஒரு முஸ்லிம் பக்தர் அன்பளிப்பாக கொடுத்தது. பக்திக்கான முழுமையான அர்ப்பணிப்புணர்வோடு வழங்கப்பட்ட காணிக்கை. இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி நாம பார்க்கலாம். நாம முன்பே பார்த்திருப்போம். பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி பக்தியின் மூலம் முக்தியை அடைந்தான் என்பதை பற்றி நாம பார்த்திருக்கலாம். குருவ நம்பியான கதை அது. இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆந்திர மாநிலம் குண்டூரிலே ஷேக் மஸ்தான் என்ற ஒரு முஸ்லிம் அன்பர் இருந்தார். அவர்கள் வீட்டிலே பல தலைமுறைகளாக வெங்கடாச்சலபதியை முழுமுதற் கடவுளாக வணங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய படத்திற்கு பூஜை செய்வார்களாம். சுப்பிரபாதம் பாடுவார்கள், மங்களாசாசனம் செய்வார்கள் மற்றும் வெங்கடேச ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். இது தினமும் அவர்கள் செய்யக்கூடிய தினசரி வழிபாடு. இதை அவர்கள் பல தலைமுறைகளாக செய்து வந்தார்கள். அவருடைய தலைமுறையிலே ஒரு பெரியவருக்கு ஒரு ஆசை வந்ததாம். நாம பெரிய பணக்காரர் கிடையாது, பெரிய செல்வந்தர் கிடையாது, ஆனா பக்திக்கு என்ன தேவை? நாம ஒரு அற்புதமான பொருளை இறைவனுக்கு காணிக்கையாக வழங்க வேண்டும். இதற்கு நாம பணம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன்னா நாம அன்பினால கொடுக்கிறோம் ஒரு காணிக்கைய. அவர் என்ன நினைக்கிறாராம்? நாம 108 சொர்ண புஷ்பத்தை திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பது அந்த பெரியவருடைய ஆசை. ஆனா பாருங்க, அவர்கள் வறியவர்களாக இருந்தார்கள். அவரால் 3 புஷ்பங்களை மட்டும்தான் சேர்க்க முடிந்ததாம், சொர்ண புஷ்பம். அந்த ஒரு புஷ்பத்தோட மதிப்பு என்னன்னா 23 கிராம், கிட்டத்தட்ட 3 சவரன். அது மாதிரி 3 தான் அவரால் சேர்க்க முடிந்ததாம். ஆனா அந்த பெரியவரோட ஆசை என்ன? 108 புஷ்பங்களை சேர்க்க வேண்டும், அதை திருவேங்கடமுடையானுக்கு நாம காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பது. ஆனா அவருடைய காலத்துல அது நடக்க முடியாம போயிட்டது. ஆனா அவர் தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, எப்படியாவது சேர்த்து விடணும்பா அப்படின்னு. இதை கேட்டு கேட்டு வளர்கிறார்கள் பிள்ளைகள். அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனா 108 சேமிக்க முடியல. இப்ப பாருங்க, 3 தலைமுறை முடிந்து விட்டது. அடுத்த தலைமுறையில் இந்த ஷேக் மஸ்தான் பிறக்கிறார். அதே அந்த குடும்பத்திலே அவருக்கா உறுதியான எண்ணம், எப்படியாவது நாம வாயை கட்டி வயிற்றை கட்டி சம்பாதிப்போம் என்று சொல்வோம் அல்லவா? அப்படி சேமித்து 108 சொர்ண புஷ்பங்களை சேமித்து விட்டார். இப்ப என்ன பண்றாரு? அதை எடுத்துக்கிட்டு கால்நடையாகவே புறப்படுகிறாராம். 7 மலையையும் தாண்டி திருவேங்கடமுடையானை தரிசனம் செய்து அவருக்கு காணிக்கையாக கொடுக்க அந்த சொர்ண புஷ்பங்களையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். வழியில எங்கே நிக்கல, பாத யாத்திரையாவே வராரு ஷேக் மஸ்தான். வந்து திருப்பதி வந்தடைகிறார். அங்கே அர்ச்சகர்களிடம் சொல்கிறார், ஐயா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு எங்களுடைய விண்ணப்பம், இதை நீங்க ஏற்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாராம். அதை கேட்ட உடனே கோவில் அர்ச்சகர்களுக்கு திகைப்பாக போய்விட்டது. ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது ஒரு வழிபாடு!
இதை நம்மால கொடுக்க முடியுமா? இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? அவர் என்ன பண்றாரு, சரி நான் இதை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட நான் சொல்றேன், நீங்க இந்த வெயிட்டிங் ஹால்ல கொஞ்ச நேரம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இங்க நாம ஒன்றை கவனிக்கணும். இப்ப நாம திருப்பதி தேவஸ்தான கமிட்டியை பார்க்கிறோம். இது துவங்கப்பட்டது 1933. 50 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. இப்போ பொன்விழா ஆண்டு கொண்டாட போறாங்க. இப்போ கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 1983. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, பல ரவுண்டு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கோவில் நிர்வாக அதிகாரிகளோட என்னன்னு 50 ஆண்டு காலம் இது துவங்கி ஆயிற்று அல்லவா? அப்போ மிகச்சிறப்பான கொண்டாட்டத்தை நாம கொடுக்கணும் இல்லையா? பல சேவைகளை மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு ஏற்பாடை, ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார், விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே. அப்போ இந்த அர்ச்சகர்கள் சொல்றாங்க போயிட்டு ஒரு குமாஸ்தா கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் அன்பர் வந்திருக்கிறாரு, 108 சொர்ண புஷ்பத்தை கொண்டு வந்திருக்காரு, என்ன பண்ணலான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் என்ன பண்றாரு குமாஸ்தா, போயிட்டு அங்க நிர்வாக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அங்கே போய் சொல்றாராம். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இதை கேட்டு திகைப்பாக போய்விட்டதான். அவருக்கு எழுந்து நின்றுகிட்டாராம் சேர்ல இருந்து. ஏன்னா ஒரு முஸ்லிம் அன்பர் 108 சொர்ண புஷ்பத்தை கொண்டு வருவதாவது, அதை நம்மிடம் சமர்ப்பிப்பதாவது, இது எப்படி நாம கையாள போகிறோம் என்ற திகைப்பு அவருக்கு வந்து விட்டது. 1843 இருந்து 1933 வரைக்கும் இந்த திருப்பதி கோவில் நிர்வாகம் அதிராம்ஜி என்ற ஒரு நிறுவனத்தின் கீழே தான் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா தனி போர்டாக எப்போது இது துவங்கப்பட்டது என்று சொன்னால் 1933. 1932 மதராஸ் மாகாண அரசு பொறுப்பேற்ற உடனே இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் துவங்கப்பட்டது. இப்போ 50 ஆண்டுகள் முடிவடைந்ததை ஒட்டி தான் இந்த கலந்துரையாடலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்து ஸ்ரீனிவாசனை அனுப்பி வைத்தார் போன்று இந்த முஸ்லிம் அன்பர் வந்து நிற்கிறார். இதை நாம என்னன்னு சொல்ல முடியும்? திருப்பதி பாலாஜியினுடைய அற்புதம்னு சொல்ல முடியுமா, இல்ல முஸ்லிம் பெரியவருடைய அந்த தனியாத அந்த அன்பு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தமா? ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இது தெய்வ அன்பளிப்பு. இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன பண்றாரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், சரி வர சொல்லுங்க அந்த முஸ்லிம் அன்பரா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரும் வராரு. வந்து என்ன சொல்றாரு, ஐயா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 108 சொர்ண புஷ்பத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தயை கூர்ந்து இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாராம். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசருக்கா கண்ணில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகி கொண்டிருக்கிறது. ஏன்னா பக்திக்கு ஒரு முஸ்லீம் என்ற ஒரு வேறுபாடு தேவையில்லையே. ஒரு இந்து கொடுத்திருந்தால் அவர் யோசித்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு மாற்று மதத்தவர் இதை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் சொல்றாராம், ஐயா நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும், ஏன்னா இது எங்களுடைய விண்ணப்பம், நாங்க பல தலைமுறைகளாக இதைத்தான் நாங்கள் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் திருப்பதி திருவேங்கடமுடையானுக்குன்ற எண்ணம் எங்களுக்கு உள்ளது, இதை நீங்க தயை கூர்ந்து ஏத்துக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் விண்ணப்பிக்கிறாராம். பார்க்கிறாரு, இதை நாம தனி ஒருத்தர் மட்டும் உறுதி சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சொல்றாராம், ஐயா நாங்க பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னாக்கா நாங்க எல்லா நிர்வாக கமிட்டியோடும் பேசி கலந்துரையாடி அப்புறம் நாங்க முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கட்டாயம் உங்களுடைய கோரிக்கையை நாங்க ஏத்துக்குவோம், இதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. முஸ்லிம் அன்பருக்கா ரொம்பவும் சந்தோஷம். நீங்க இப்பவும் பார்க்கலாம், 3 மாதத்திற்கு முன்பே நாம புக் செய்து நாம இந்த ஆர்ஜித சேவையை செவ்வாய்க்கிழமை அதுவும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சொர்ண புஷ்பங்கள் யாருடையது? ஷேக் மஸ்தான் என்ற முஸ்லிம் அன்பருடையது. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கும்? இது வியப்பல்லவா? திருவேங்கடமுடையானுடைய அதிசயம் தானே. அவர் சொல்றாரா முஸ்லிம் அன்பர், ஐயா சொர்ண புஷ்பத்திற்கு நிர்மாலய தோஷம் கிடையாது, ஒரு தடவை பயன்படுத்தினாலும் மறுமுறையும் பயன்படுத்தலாம். ஏன்னா வில்வத்துக்கும் அந்த சிறப்பு உண்டு. நாம ஒரு தரம் அதை பயன்படுத்தினாலும் இன்னொரு தடவையும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம், அந்த நிர்மாலய தோஷம் கிடையாது அப்படின்னு ஒரு குறிப்பும் சொல்றாராம். அதை திருமலை திருப்பதி தேவஸ்தான கமிட்டி ஏற்றுக்கொண்டது. எத்தகைய பெரிய அதிசயம் பாருங்கள். திருவேங்கடமுடையானுக்கு எத்தனை பக்தர்கள் இருக்கிறார்கள்? உலகம் எங்கும் பல பக்தர்கள் இருக்கிறார்கள், பல சேவைகள் செய்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் அன்பர் மூலம் செவ்வாய்க்கிழமை அதுவும் அஷ்டதல பாதபத்ம ஆர்ஜித சேவை துவங்கப்பட்டது 1984 முதற்கொண்டு. நமக்கு இதில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் இத்தகைய அற்புதமான சாதனையை படைத்த பக்தனுடைய காணிக்கை? நாமும் இதே போன்று பக்தி செய்து திருவேங்கடமுடையானுடைய
பாத கமலங்களை தரிசனம் செய்வோமே. அவருடைய அன்பிற்கும் பக்திக்கும் பாத்திரமாக பல நன்மைகளையும் பல அருள்களையும் பல வரங்களையும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான அருளாளருடைய சந்திப்பிலே. ஓம் வேங்கடேசாய நமக. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.